ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இந்த காலங்களிலே தியானிப்போமாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்றான். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல மகிமை இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். தேவனுடைய பெட்டி எங்க இல்லையோ அங்க மகிமை இல்லை. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், தேவனுடைய கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், அது மோசேயினால அது அமைக்கப்பட்டது. வனாந்தரத்துல தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆராதனைக்காக, தேவனை தொழுது கொள்வதற்காக ஆண்டவர் ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தினார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் என்று இருந்தது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனுடைய பெட்டி இருந்தது. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய பெட்டி இருந்ததுனால அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மகிமை காணப்பட்டது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில மகிமை காணப்பட்டது. இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தை விட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள வந்து விடுகிறார்கள். அப்பொழுது சீலோ என்கிற ஒரு இடத்துல இந்த கூடாரம் அமைக்கப்பட்டு ஆண்டவர் வருஷந்தோறும் தொழுது கொள்வதற்கு இஸ்ரவேல் தேசத்துல எங்க இருந்தாலும் சீலோ என்கிற இடத்துக்கு வருஷந்தோறும் வருவது வழக்கம். அங்கதான் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய இடம் இருந்தது. அந்த இடத்துல மிக முக்கியமா இருந்தது தேவனுடைய பெட்டி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். தேவனுடைய பெட்டி என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள ஒரு பொருள் வந்துட்டாலே அது தேவனுடையதாக மாறிவிடுகிறது. நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் அது நமக்கு உரிய பொருள். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது அது யாருடையது? தேவனுடையது. அதனால பொதுவா ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பெட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய பெட்டி என்று சொல்லுகிறது அதிகமா உடன்படிக்கை பெட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. ஸ்தோத்திரம். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அப்படின்னா தேவன் மனிதனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் இந்த பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருந்தது. இந்த பெட்டிக்கு இன்னொரு பெயர் சாட்சியின் பெட்டி என்று அழைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பெட்டிக்குள்ள இருந்தது முக்கியமான ஒன்று 2 கற்பலகைகள். அல்லேலூயா. 2 கற்பலகைகள் தான் இந்த பெட்டிக்குள்ள இருந்தது. இந்த மர பெட்டிக்குள்ள சித்தி மரத்தினால செய்யப்பட்டு முழுவதும் பொன்னினால மூடப்பட்ட அந்த பெட்டிக்குள்ள 2 கற்பலகைகள் இருந்தது. அந்த கற்பலகைகளுடைய விசேஷம் என்னவென்றால் தேவனால் எழுதப்பட்டவைகள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். தேவனால் எழுதப்பட்ட 2 கற்பலகைகள் அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. தேவனுடைய வார்த்தைகள் தேவனால் எழுதப்பட்டு, தேவனால் சொல்லப்பட்டு, தேவனால் எழுதப்பட்ட 2 கற்பலகைகள். அதுல மொத்தம் 10 கற்பனைகள் அதுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம். தேவனுடைய பெட்டி என்று சொல்லும்போது அதுக்குள்ள என்ன இருக்கிறது? 10 கற்பனைகள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது. பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது? தேவனுடைய வார்த்தைகள். இன்னைக்கு இந்த வேதத்துல என்ன இருக்கிறது? இந்த வேதத்துல என்ன இருக்கிறது சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு பெட்டிக்குள்ள தேவனுடைய வார்த்தைகள் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு
நம்முடைய ஒவ்வொருடைய கையிலையும் இந்த வேதத்துல தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. பெட்டி இல்லைன்னா மகிமை இல்லை. இந்த வேதம் இல்லைன்னா நமக்கு என்ன கிடையாது, மகிமை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமை நம்மள எப்போ காணப்படும்னா வேதம் நம்மில இருக்கும் போதுதான் கர்த்தருடைய மகிமை நம்மில காணப்படும். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகள் நம்மில இருக்கும் போதுதான் மகிமை காணப்படும். தேவனுடைய வார்த்தைகள் எங்க இல்லையோ அங்கே மகிமை விலகி போயிடும், மகிமை இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அதுதான் இந்த 1 சாமுவேலின் புத்தகத்துல அந்த நாட்கள்ல ஏலி என்கிறவர் ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக இருந்தார். அந்த நாட்கள்ல ஸ்தோத்திரம் உண்டாவதாக பெலிஸ்தியர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். யுத்தம் பண்ண வந்தபோது தேவனுடைய ஜனங்கள் பாவத்தின் நிமித்தம் தோற்று போனார்கள். அவர்கள் தேவனை தேடவில்லை. அவர்கள் தேவனை தேடாமல் போனதுனால அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது. ஆனா இப்ப அவங்க நினைச்சாங்க, பாவத்தை செஞ்சுக்கிட்டே தோல்வி வந்து விட்டது, இந்த தேவனுடைய பெட்டி இருந்தா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் இந்த பைபிளை மட்டும் வச்சுக்கிட்டு பாவத்தை பண்ணிக்கிட்டு இந்த வேதம் இருந்தா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கிறிஸ்தவங்க மூட நம்பிக்கையாக எண்ணுகிறார்கள். தலைக்கு பக்கத்துல இந்த பைபிளை வச்சுட்டா எல்லாமே என்ன செஞ்சிடும், நடந்துடும் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க. வீட்டுல செல்ஃப்ல இந்த பைபிளை அலங்காரமா வச்சுட்டா என்ன நடந்துடும், எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லுங்க கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க. எப்படியே கண்ண மூடிட்டு இந்த பைபிளை திறந்து கைய வச்சுட்டு எந்த வசனம் கிடைக்குதோ அந்த வசனத்தை பார்த்துட்டா சோதனை உண்டாவதாக என்ன வந்துடும், மகிமை வந்துடும் அப்படின்னு கிறிஸ்தவங்க நம்புறாங்க. அநேக மூட நம்பிக்கைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வாழ்க்கையில எல்லாமே ஸ்தோத்திரம் பாவம், வாழ்க்கையில சரியில்லை. மனிதன் நாம் தேவனுக்காக வாழாமல் இந்த பைபிள்ல ஸ்தோத்திரம் இது இருந்தா மட்டும் எல்லாம் நடந்துரும், நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் நினைச்சாங்க, இந்த தேவனுடைய பெட்டி இருக்குதே அந்த கூடாரத்துக்குள்ள சீலோவுல, அந்த பெட்டியை கொண்டு வந்துட்டா, இந்த பெட்டியை கொண்டு வந்துட்டா என்ன நடந்துரும், வெற்றி கிடைச்சிடும், இஸ்ரவேலுக்கு வெற்றி கிடைச்சிடும் சொன்னாங்க. அதன்படி சீலோவுக்கு ஆள் அனுப்புறாங்க, பெட்டியை கொண்டு வர சொன்னாங்க. தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்தாங்க. பெட்டி வந்தவங்க ஒரே ஆர்ப்பரிச்சாங்க. பெலிஸ்தியர் இடப்பா இஸ்ரவேல் பாளையத்துல ஒரே சத்தமா கேக்குது. அவங்க சொன்னாங்க, தேவனுடைய பெட்டியா, தேவனுடைய பெட்டி ஜனங்களுக்குள்ள என்ன செய்துச்சு வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பயணம் பெலிஸ்தியருக்குள்ள வந்துச்சு. உண்மையிலேயே ஏன்னா இந்த பெட்டி இருந்த காலத்துல மகிமை இஸ்ரவேலுக்குள்ள இருந்தது. இந்த தேவனுடைய பெட்டி தான் அவர்களை வழி நடத்தினது. கைகளை சொல்றோம், இந்த தேவனுடைய பெட்டி தான் பெரிய ஜெயத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கொண்டு வந்தது. இந்த தேவனுடைய பெட்டியை குறித்து சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசுவா 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல இந்த தேவனுடைய பெட்டி முன்பாக அவர்களுக்கு முன்பாக சென்றபோது ஸ்தோத்திரம் யோர்தான் நதி ரெண்டா என்ன செய்தது, பிளந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லுங்க, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசுவா 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிங்க வேகமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. யோர்தான் பிரிந்து போயிடுச்சு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியினால. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிற ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிய சுமந்துக்கிட்டு அந்த முன்ன போறாங்க. ஸ்தோத்திரம். உடன்படிக்கை பெட்டிய சுமந்துட்டு முன்ன போன உடனே யோர்தான் பிரிந்து விட்டது. அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே யோசுவாவின் புத்தகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து யோசுவா 6ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தில் நாம பார்க்கிறோம். எரிகோ கோட்டை, எரிகோ கோட்டை ஸ்தோத்திரம். கானானுக்குள்ள அவங்க இருப்போம்னா எரிகோ கோட்டையை தாண்டணும், எரிகோ கோட்டையை பிடிக்கணும்.
எரிகோ கோட்டை பிடிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அதுல முன்ன நடந்து போறாங்க. கைகளை உயர்த்தாமே சொல்லுவோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில முன்னாடி போறது எதுனா தேவனுடைய பெட்டி. சொல்லுங்க, இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் பண்ணும்போது அவர்களுக்கு முன்னாடி போறது எது போகும்? தேவனுடைய பெட்டி தான் போகும். தேவனுடைய பெட்டி தான் அவங்களுக்கு முன்னாக போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேவனுடைய பெட்டி அதை பார்க்கும்போது என்னாகும்? 10வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது சொல்லுங்க, அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. எங்க தங்கணும் அதுக்கு கூட இந்த உடன்படிக்கை பெட்டி தான் இளைப்பாறுகிற இடத்தை காட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவர்களுக்கு முன்பாக செல்லும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 35வது வசனத்துல 10 என்னாகும் 10:35 பெட்டி புறப்படும் போது என்ன சொல்வாங்கன்னா, மோசே சொல்வார், கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். பெட்டி அப்படி தூக்கும் போதே என்ன பண்ணுவாங்க? மோசே சொல்வாரு, கர்த்தாவே எழுந்தருளும். பெட்டி எழுந்துச்சுன்னா யார் எழுந்தருளுகிறார்? கர்த்தர் எழுந்தருளுகிறார். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்று சொல்லுவான். பெட்டியை கீழே இறக்கும் போது தங்கும் போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்கள் ஆகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். அந்த அளவுக்கு இந்த கர்த்தருடைய பெட்டி ஸ்தோத்திரம் கனத்துக்குரியதாக இருந்தது. கர்த்தருடைய பெட்டி அவர்களை முன்னாக சென்றது. கர்த்தருடைய பெட்டி அவர்களை வழி நடத்தினது. கர்த்தருடைய பெட்டி எதிரிகளை ஸ்தோத்திரம் உண்டானதாக சிதறடித்தது. கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்பொழுது என்ன நடந்தது? இந்த கர்த்தருடைய பெட்டி இப்படி தூக்கி கொண்டு வந்தார்கள். பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் பாவத்தினால கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்ததுனால கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று. பெலிஸ்தியர்கள் கர்த்தருடைய பெட்டியை பிடித்து விட்டார்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதிரி என்ன செய்யணும்? சிதறடிக்கப்பட்டிருக்கிற இந்த கர்த்தருடைய பெட்டியினால. ஆனால் இப்ப எதிரியின் கையில இந்த கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று. மகிமை விலகி போயிற்று. அல்லேலூயா. மகிமை என்ன செய்து போயிடுச்சு? விலகி போயிடுச்சு. கர்த்தருடைய பெட்டி இல்லை இப்ப இஸ்ரவேல் மக்களிடத்துல. ஸ்தோத்திரம். ஆசீர்வாத கூடாரத்துல இல்ல, தேவ ஜனங்கள் மத்தியில இல்ல. எனவே மகிமை விலகி போயிற்று என்று சொன்னார். ஸ்தோத்திரம். பிரதான ஆசாரியன் அந்த செய்தியை கேட்டவுடனே ஏறி உடனே செத்தான். பிரதான இந்த மகன் பினகாஸ் இவங்க எல்லாம் அந்த பெட்டியை தூக்கிட்டு போனாங்க பாருங்க. பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைங்க இவங்க மகா கேடு உள்ளவங்க. ஆசீர்வாத கூடாரத்தையே தேவனுடைய சமூகத்தையே நாரடித்த அந்த ஊழியக்காரனுடைய பிள்ளைங்க 2 பேரும் தூக்கிட்டு போனாங்க. இவங்க பெட்டியை தூக்குனவங்க யாரு? சரியில்லாதவர்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களும் செத்து போனாங்க. அந்த மருமகள் சொன்னார், புருஷனை இழந்தும் மாமனாரை இழந்து போனவள் சொன்னார், தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று. மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பெட்டி இருந்தாதான் மகிமை உண்டு. சொல்லுங்க, தேவனுடைய பெட்டி இருந்தாதான் என்ன உண்டு? மகிமை உண்டு. தேவனுடைய பெட்டி இல்லைன்னா மகிமை இல்லை. நாமும் சரியா இருக்கணும். நம்மில தேவனுடைய பெட்டியும் இருக்கணும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நாமும் சரியா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை சரியா இருந்து தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தியர்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போறாங்க. அங்க என்ன நடந்ததுன்னா, தேவனுடைய பெட்டி சும்மா அவங்க பிடிச்சாலும் தேவனுடைய பெட்டி அந்த பெரிய கிரியையை செய்தது. ஸ்தோத்திரம். அவங்க கோயில்ல கொண்டு போய் தேவனுடைய பெட்டியை வச்சாங்க. அவங்களுடைய தெய்வத்திட்ட தாகோன் என்கிற அவங்க வழிபட்ட தெய்வத்திடத்துல கொண்டு போய் தாகோனுடைய கோயில்ல கொண்டு போய் இந்த தேவனுடைய பெட்டியை உடன்படிக்கை பெட்டியை வச்சாங்க பாருங்க. அடுத்த நாள் வந்து பாக்குறாங்க, என்ன நடந்துச்சு? தாகோன் சேலை என்ன கிடக்குது? கை சொல்லுங்க, உடைஞ்சி கிடக்குது.
மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தா எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. ஸ்தோத்திரம் உண்டாவதா. கைகளை உயர்த்தாமன்னு சொல்லுங்க. அவங்க எது தெய்வம்னு நினைச்சாங்களோ அதையெல்லாம் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி உடைச்சு போட்டுச்சு. கைகளை உயர்த்தாமன்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கோ அங்க விக்கிரகம் இருக்காது. கைகளை உயர்த்தாமன்னு சொல்லுங்க. இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்துல உருவம் இருக்காது, எந்த சிலையும் இருக்காது, எந்த விக்கிரகமும் இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை ஸ்தோத்திரம், தேவனுடைய பெட்டி அந்த கோயிலுக்குள்ள வைத்தார்கள். அவன் கோயிலே இல்லாம போச்சு, அந்த சிலையே இல்லாம உடைஞ்சு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அந்த வல்லமையாய் கிரியை செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தாங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தீனுக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு மூல வியாதியை கொண்டு வந்துருச்சு. இந்த பெட்டி எந்தெந்த ஊருக்கெல்லாம் வச்சுக்கோ அந்தந்த ஊர்ல எல்லாருக்கும் மூல வியாதி. எல்லாருக்கும் சொல்லுங்க, மூல வியாதினால கர்த்தர் வாதித்தார். எதிரிகளிடத்துல சத்துருக்களிடத்துல தேவனுடைய பெட்டி இருக்க முடியாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இந்த பெட்டி போன இடத்துல அவ்வளவு மூல வியாதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்க 1 சாமுவேல் புத்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம், 5வது அதிகாரம் 9வது வசனம், அடுத்து 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 19வது வசனத்துல இந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்குது அப்படின்னு எட்டி பார்த்தாங்க. 50,070 பேர் செத்தான். ஸ்தோத்திரம். ஒன்று அடி. ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 6:19 பெட்டிக்குள்ள யாரும் பார்க்க முடியாது. கைகளுடைய தலையில சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெட்டி தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பெட்டியை இனி வைக்க முடியாதுன்னு பெலிஸ்தர்கள் ஸ்தோத்திரம் திருப்பி அனுப்புனாங்க. திருப்பி அனுப்பி அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு 20 வருஷம் ஒரு இடத்துல ஒரு கீரியாத் யாரிம் என்கிற ஒரு ஊர்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 மாசம் ஸ்தோத்திரம் ஓபேத் ஏதோம் அப்படிங்கிறவனுடைய வீட்டுல இருந்துச்சு. அதை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனம். தாவீது இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கு பிரயாசப்பட்டான். ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் அவனிடத்துல 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. இந்த தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் வந்தபோது அவன் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒரு தேவனுடைய பெட்டி ஸ்தோத்திரம் தாவீது ஆசைப்பட்டு கொண்டு வந்தார். ஆனா என்ன நடந்துச்சுன்னா சரியான பிரமாணத்தின்படி நடக்கல. தேவனுடைய பெட்டியை என்ன செய்யணும்னா சுமந்துக்கிட்டு தான் வரணும். யார் சுமக்கணும்? கோகாத்தின்கிற புத்திரன் தான் சுமக்கணும். ஸ்தோத்திரம். வேற யாரும் அந்த பெட்டியை என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. தொட்டாலே அடிதான் விடும். ஸ்தோத்திரம். எட்டி பார்த்தாலும் அடிதான் விடும். ஸ்தோத்திரம். ரதத்துல வைக்க கூடாது, தோல்ல தான் சுமக்கணும். இந்த தேவனுடைய பெட்டியை பல முறைகள் தேவன் கொடுத்திருந்தாரு. தாவீது நினைச்சான் ரதத்துல வச்சு தூக்கிட்டு வந்தா பாருங்க, ரதத்துல மாடு மிரண்டது. ஸ்தோத்திரம். ஒருத்தாத பிடிக்க போனான், அவனும் செத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே தாவீது ஐயோ இப்படிப்பட்ட பெட்டி வேண்டாம் என் வீட்டுக்குள்ளன்னு சொல்லிட்டு ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல போட்டு வந்துட்டாரு. ஓபேத் ஏதோம் வீட்டுல 3 மாசம் பெட்டி இருந்துச்சு. கர்த்தர் ஆசீர்வதித்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. முறையா கையாளத்தான் அடிவிடும். தேவனுடைய வார்த்தையை முறையா கையாளணும், சரியா கையாளணும். இஷ்டத்துக்கு கையாள முடியாது இந்த தேவனுடைய வார்த்தையை. இந்த தேவனுடைய பெட்டியை முறைப்படி எடுத்தாதான் அது அவங்க வாழ முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். இந்த தேவனுடைய பெட்டியை முறை தவறி தூக்கிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது, ஆசீர்வாதம் வராது. அதுக்கு முதல்ல இழப்பு தான் வரும். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை, இந்த வேதம், தேவனுடைய வார்த்தை இருக்கிற இந்த வேதத்தை இன்னைக்கு எல்லாரும் தூக்கலாம்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் தூக்கி பார்க்கலாம், எல்லாரும் அதை பார்க்கலாம். ஆனா முறைப்படி செய்யணும்னு ஆசீர்வாதத்தை பெறுவோம். கையில உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த தேவனுடைய பெட்டியை சரியா தூக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தோள்ல தூக்கணும். இது தேவனுடைய மனிதன் தான் தூக்கணும். ஆசாரியர்களுடைய வகுப்புல கோகாத் புத்திரன் தான் தூக்கணும். வேற யாரும் தூக்க கூடாது. அன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் இன்னைக்கு இந்த பரிசுத்த வேதத்தை நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தைகளை இஷ்டத்துக்கு நம்ம கையாளக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு இது இல்லை, தேவனுடைய சித்தத்துக்கு படிதான் நம்ம இதை கையாளணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது குறி கேட்கறதுக்கு இல்லை, இது ஸ்தோத்திரம் குறி பார்க்கறதுக்கு இல்லை. பைபிள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது குறி சொல்ற வசனம் கிடையாது, இஷ்டத்துக்கு கையாளுறதுக்கு. இது பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நம்ம ஆசீர்வதிக்கவும் செய்யும், இது நம்ம அழிக்கவும் செய்யும். இது ஒன்று நம்மளை வெட்டும். சொல்லுங்க, ரெண்டு பக்கமும் உள்ள கத்தி இந்த பரிசுத்த வேதம். ரெண்டு பக்கமும் கூர்மையான பட்டயம். ஸ்தோத்திரம். எந்த பட்டயத்தும் கூர்மையான பட்டயம், ரெண்டு பக்கமும் வெட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது ஆசீர்வாதத்துக்கு வெட்டும், அழிவுக்கும் வெட்டும். ஸ்தோத்திரம். கத்தி ஆசீர்வாதத்துக்கும் வெட்டும், அழிவுக்கும் வெட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை சரியா உபயோகப்படுத்தணும். பைபிளை ஒழுங்கா உபயோகப்படுத்தணும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தணும், தோள்ல சுமக்கணும். ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தையை, இந்த பைபிளை சரியா தூக்கணும், சரியா யூஸ் பண்ணணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை கனப்படுத்தணும், இதை முக்கியப்படுத்தணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நவீன வசதிகள் செல்லுலாம் வந்துருச்சு, அதனால பைபிளை தூக்காம வரக்கூடாது. கைகளை உயர் தலையிலேயே சொல்லுங்க. பைபிளை தூக்காம வரக்கூடாது. செல்ல மட்டும் தூக்கிட்டு செல்போன்ல பைபிள் இருக்குன்னு வரக்கூடாது. நீ ஆலயத்துக்கு வரும்போது பைபிளை தூக்கிட்டு வரணும். எத்தனை பேர் பைபிளை தூக்கிட்டு வந்துருக்கீங்க? பரிசுத்த வேதத்தை எத்தனை பேர் இப்போ நீங்க கையில சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க? இதை இப்ப சுமக்கிறது ஒரு இதை சுமக்கிறதுக்குலாம் இப்ப ரொம்ப கை வலிச்சு போச்சு. இதை சுமக்கிறதுக்குலாம் இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது நிறைய பேருக்கு. ஸ்தோத்திரம். அதை ரொம்ப சின்னதா எப்படி சின்னதா வாங்கலாம், அதை இன்னும் வெயிட்லெஸ்ஸா எப்படி வாங்கலாம், என்னென்ன கொண்டு அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம சுமந்தா அது நம்ம சுமக்கும் அப்படின்னு பரிசுத்தவான்கள் சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதத்தை சரியா சுமக்கணும். ஸ்தோத்திரம். இஷ்டத்துக்கு தூக்கிட்டு கையாட்டு ஆட்டிக்கிட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளவு மரியாதைக்குரிய, பயபக்திக்குரிய, கனத்துக்குரியதை நாம் பரிசுத்த வேதத்துக்கு கொடுக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு முஸ்லிம் ஒரு குர்ஆனை கீழே போடுவானா? கீழே போட மாட்டான். கண்ட இடத்துல வைப்பானா? வைக்க மாட்டான். அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுதான் அவன் வைப்பான். ஆனா நம்ம வீடுகள்ல தான் பைபிள் எல்லா இடத்துலயும் கிடக்கும். கீழே இருக்கும், தரையிலே இருக்கும், பாயிலே இருக்கும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆனா இது இந்த வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம என்ன செய்யல, கொடுக்காம போயிருக்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ எங்க இருக்கணும் என்று சொல்லுங்க. இந்த பரிசுத்த வேதாகம் எங்க இருக்கணும் சொல்லுங்க. எந்த இடத்துல வைக்கிறீங்க? எங்க வைக்கிறோம் நம்ம சொல்லுங்க. ஆயத்தர் கனப்படுத்தக்கூடிய நிலைமையில நாம் வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவன் பாருங்க, கண்டத்தை வைக்க மாட்டான். குர்ஆன் அதை ஸ்டாண்ட்ல வச்சு அதில் தான் உட்கார்ந்து, அதில் தான் முழங்கால் போட்டு, அது பக்கத்தில் தான் முட்டிக்கால போட்டு அப்படி வாசிப்பான தவிர வேற எங்கேயும் அதை என்ன செய்ய மாட்டான். நமக்கு பைபிள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம். அது ஒரு உயர்ந்த இடத்துல, நல்ல இடத்துல, சரியான இடத்துல நாம் அதை வச்சு ஸ்தோத்திரம் வாசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். இது வரைக்கும் நடக்கிற தவறெல்லாம் மாறணும். நம்ம அநேக காரியங்களை செய்கிறோம், தவறான காரியங்களை செய்கிறோம். ஸ்தோத்திரம். தூக்கி போடுறோம். பைபிள் போனோடனே என்ன பண்ணுது? அங்கே போனோடனே, வீட்டுக்கு போனோடனே உங்கள் பைபிள் எங்கே போகுது? எங்கே போகுது? ஒரு இடத்துல கொண்டு போய் தூக்கி போட்டுறோம். அப்புறம் அடுத்த வாரம் சர்ச்சைக்கு வரும்போது சொல்லுங்க தேடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆசீர்வாதம் எப்படி
தேவனுடைய பெட்டி இல்லைன்னா மகிமை விலகி போயிடும். தேவனுடைய பெட்டி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, சரியா செஞ்சா ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி அமைச்சு சொல்லுவோம், சரியா கொண்டு வர அந்த ஆசீர்வாதம் தாவீதுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஓபேதேதோம் வீட்டில் 3 மாசம் இருந்துச்சா, 3 மாசத்துல அந்த ஊரே பார்க்கும்படி, அந்த ராஜாவே தெரியும்படி அவன் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பெட்டி இருந்த அவன் வீடு பெரிய ஆசீர்வாதமா மாறிச்சு. ராஜாவை விட ஓபேதேதோமினுடைய வீடு தான் ஆசீர்வாதமா இருந்துச்சு. எல்லாருக்கும் கைகளை தலையில வச்சுருவோமா? ஹல்லேலூயா. ராஜாவின் வீட்டில் இருந்த ஆசீர்வாதத்தை விட ஓபேதேதோமினுடைய வீட்டில் இருந்த ஆசீர்வாதம் தான் அதிகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா தேவனுடைய பெட்டி அவன் வீட்டில் இருந்துச்சு, ஆசீர்வாதமா இருந்தது. அதனால இப்போ தாவீது இனி சும்மா இருக்கக்கூடாது, முறைப்படி செய்யணும்னு சொல்லி அந்த ஓபேதேதோம் வீட்டுல இருந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆசாரியர்கள் ஆயத்தப்படுத்தி தோல்ல சுமந்து கொண்டு வந்து அவன் ஒரு கூடாரத்தை போட்டு இந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய பெட்டி தேவனுடைய வார்த்தைகள், அதான் முக்கியத்துவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறதுனால அதுக்கு என்ன நடந்தது? முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவனுடைய பெட்டி, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இன்னைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே மனுஷ வார்த்தைகள். இந்த பரிசுத்த வேதத்தினுடைய வார்த்தைகள் எல்லாமே தேவனுடைய வார்த்தைகள். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிற எல்லாமே யாருடைய வார்த்தைகள்? தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். இதுல மனித வார்த்தைகள் இல்லை, இது தேவனுடைய வார்த்தைகள். இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தவறாத வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பரிசுத்த வேதத்தை குறித்து சாட்சி கொடுக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, வேதத்தை குறித்து அவர் சொன்ன வார்த்தைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 35வது வசனம். யோவான் 10வது அதிகாரம் 35வது வசனம். வேத வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியம் தவறாததாக இருக்கிறது. அவர் காலத்தில் பைபிள் பழைய ஏற்பாடு இருந்தது. அவர் காலத்தில் ஸ்தோத்திரம் உண்டாதாக ஆசாரியர்கள், வேத பாரகர்கள் இருந்தார்கள், வேதத்தை பெயர்த்து எழுதினவர்கள் இருந்தார்கள். இந்த பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாட்டில் வேதம் தவறாததாக இருக்கிறது. வேத வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தேவர்கள் என்று எழுதி இருக்கிறதா? கையில் உயர்த்தி சொல்லுவோமாக. வேத வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் யார்? தேவர்கள். நீங்கள் எல்லாரும் யாரு? தேவர்கள். நாம் எல்லாரும் தேவர்கள். இந்த வேத வசனம், இந்த பரிசுத்த வேதத்தை, வேத வசனத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள். இந்த வேத வாக்கியம் தவறானதாக இருக்கிறது. இதுல எந்த ஒரு தவறும் இல்லை. தவறை கண்டுபிடிக்க முஸ்லிம்கிட்ட படிக்கலாம், என்ன தவறு இருக்குது, இது என்ன பிழை இருக்கிறது, தவறு இருக்கிறது என்று சொல்லி குற்றம் கண்டுபிடிக்க அநேகர் படிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இதை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். வேதம் வாக்கியங்கள் தவறாதவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது பிழை, இது குற்றம் இல்லாத, இது பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 19 வேதம் வார்த்தைகள், இந்த வேதம் பிரமாணங்கள், கற்பனைகள் எல்லாம் குறைவில்லாதவைகள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. இந்த வேதம் குறைவற்றது, இந்த வேதம் ஸ்தோத்திரம் தவறற்றது, இந்த வேதம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த வேதம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பொன்னிலும் விலையேறப்பட்டது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தங்கத்தை வாங்கிறதுக்கு அலமோதுறீங்களே, இந்த பைபிளை வாங்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அலமோதுறீங்களா? பைபிள் தங்கத்தை விட விலையேறப்பட்டது. இன்னைக்கு ஒரு தங்கம் ஒரு பவுன் வாங்குறதுக்கு தங்கத்துக்கு எவ்வளவு ஆசைப்படுறீங்க? இந்த பைபிள் மேல உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்குது? இந்த பரிசுத்த வேதத்தின் மேல உங்களுக்கு எவ்வளவு நேசம் இருக்குது? ஹல்லேலூயா. 60,000 கொடுத்து ஒரு பவுன் வாங்குறேன், ஆனா பைபிள் கேட்டா 100 ரூபாய்க்கு இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். ஸ்தோத்திரம். உண்மையா இல்லையா? சொல்லுங்க.
ஆனா பைபிள் வாங்குறதுக்கு மட்டும் இலவசமா கிடைக்குமா? 100 ரூபாய்க்கு கிடைக்குமா? நீ பைபிளுக்கு லட்சமே கொடுக்கணும். கையில தவிர சொல்லுங்க. ஆமென். பொண்ணை பார்க்கிறது விலையேற பெற்றது பைபிள், ஆண்டவருடைய வார்த்தைகள். ஸ்தோத்திரம். இதுக்கு நம்ம எவ்வளவு நாள் கொடுக்கணும்? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அப்படி நேசிக்கணும். நகையை எப்படி நீங்க நேசிக்கிறீங்களோ அதை விட பரிசுத்த வேதத்தை நேசிக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை, இந்த வேதத்தின் வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை நாம நேசிக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை நாம பிரியமா இருக்கணும். தேவன், நான் இப்ப சொல்றதுக்கு எல்லாமே நீங்க ஸ்தோத்திரம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைகள் மேல பிரியம் வேணும். தேவனுடைய வார்த்தைகள் மேல அன்பு வேணும். தேவனுடைய வார்த்தைகள் மேல நேசம் வேணும். அது மேல விருப்பம் வேணும். அந்த தேவனுடைய வார்த்தைகளை விரும்பி வாசிக்கணும். அந்த தேவனுடைய வார்த்தைகளை விரும்பி கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளணும். கைகளை உயர்த்தாம சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க விருப்பம், கேட்க விருப்பம், கை கொள்ள விருப்பம், அதை கை கொள்ளணும். ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தைகள், இந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த தேவனுடைய வார்த்தைகள் தான் மகிமையை கொண்டு வரும். இந்த தேவனுடைய வார்த்தை மகிமை நிறைந்தது. இந்த தேவனுடைய வார்த்தை இல்லாட்டா மகிமை இல்லை. இந்த வேதத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். சங்கீதம் 138வது சங்கீதம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். 138வது சங்கீதம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீ மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை இது மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை. இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தையை இந்த உலகத்தில் அத்தனை பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதுதான் மகிமையான வார்த்தை. இந்த பரிசுத்த வேதாகமம் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையில் மகிமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எங்கே இல்லையோ அங்க மகிமை இல்லை. தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். சொல்கிற ஆண்டவருடைய வார்த்தை, நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனம் கூட குறைவுள்ளது, ஆனால் பரிசுத்த வேதம் குறைவில்லாதது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 1 தீர்க்க தரிசனமாக குறைவுள்ளதுதான், ஆனால் வசனம் என்ன கிடையாது, குறைவற்றது என்று சங்கீதம் 19 சொல்லி இருக்குது. இது குறைவற்றது. மனுஷன் சொல்றதுல குறைவு இருக்கு, ஆனா தேவன் சொல்றதுல குறைவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால இந்த பரிசுத்த வேதத்தை நீங்கள் நேசியுங்கள். இந்த பரிசுத்த வேதத்தை வாசியுங்கள். இந்த பரிசுத்த வேதத்தை தியானியுங்கள். இந்த பரிசுத்த வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். இந்த பரிசுத்த வேதத்தை விளக்குங்கள். இந்த பரிசுத்த வேதம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மை ஆசீர்வதிக்கும். ஏசாயா 42வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 42:21. ஏசாயா 42:21. கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவன் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்கி இருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. எதை முக்கியப்படுத்தி இருக்கிறார் சொல்லுங்க? வேதத்தை முக்கியப்படுத்தி இருக்கிறார். இது மகிமைக்குரிய ஒன்று. வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். வேதத்தை தேவன் முக்கியப்படுத்தி இருக்கிறார். இதுல நீ 1000 தவறை நீ கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாலும், நீ கண்டுபிடிச்சாலும் தேவனுடைய பார்வையில இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது தேவனுடைய வார்த்தை. இது தேவ ஆவியினால, தேவனுடைய மனிதர்களால் எழுதப்பட்டது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த வார்த்தை தேவனுடைய எழுத்துக்கள், அவர் கையினால எழுதினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருந்த அந்த கற்பலகைகளுக்குள்ள 10 கட்டளைகள் இருந்துச்சு.
அது யார் கையால் எழுந்தது? யார் விரலால் எழுந்தது? தேவனே தம்முடைய விரலினால அதுல எழுதியிருந்தார் 10 கற்பனைகள். ஆனால் அதற்கு பின்பு மோசேயின் கைகளினாலே தேவன் எழுதினார். தேவனுடைய மனிதர்களை கொண்டு அவருடைய ஆவியினால் எழுத வைத்தார். அவர்கள் சுய இஷ்டத்தினால் எழுதவில்லை, சுய அறிவினால் எழுதவில்லை. தேவனுடைய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை எழுதினார்கள். அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். கைகளை உயர்த்தி சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு மனிதனை தேறினவனாக மாற்றுகிறது. இந்த தேவனுடைய வார்த்தைகள் நீதியை படிப்பிக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்மை தேவனுக்கு ஏற்றவர்களாக பூரணராக மாற்றுகிறது. கர்த்தரின் வேதம் அவருடைய வெளிச்சமாய் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக 5வது அதிகாரம் 39வது வசனத்தில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாக மாறினார்கள். வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல குணம் உள்ளவர்களாக மாறுகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நித்திய வாழ்வுக்கு உரியவர்களாக மாறுகிறோம், நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாறுகிறோம். அந்த ஜீவன் நமக்குள்ள தேவன் தந்து கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வாக்கியங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் 6:63 ஆண்டவர் இயேசு சொன்னார். நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எஸ்ரா வேதத்தை ஆராய்ந்து பார்த்தவர் மனிதனாக இருந்தான். அவன் ஸ்தோத்திரம் உண்டாவ தேறின வேதபாரகன். அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தவன். வேதத்தை ஆராய்ந்த மனிதர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 119 தாவீது சொன்னார், உமது வேதத்தை ஆராய்கிறவன் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 119வது சங்கீதத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 119வது சங்கீதம் 45வது வசனம், நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் வாழ்க்கை விசாலத்தில் ஆண்டவர் நம்மை நடக்க வைப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேதத்தின் வார்த்தைகளை, இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், இதை கற்றுக்கொள்ளுங்கள், இந்த வேத வாக்கியங்களை விளங்கிக் கொள்ளுங்கள். அநேக வேதங்களும் இது விளங்காது, இது புரியாது. ஆனா இதை விளங்குவதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை விளங்கினீங்கன்னா, இதை விளக்கும் போது உங்களுக்கு உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். மகிமை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு வேத வாக்கியங்களை சீஷர்களுக்கு விளக்கி காட்டின போதுதான் அவங்களுக்கு பைபிள் தெரியும். பைபிள் நல்லாவே தெரியும். ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு எல்லாமே முழுதும் அழகா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா அதை விளங்கி கொள்ள முடியவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விளக்கி காட்டின பொழுது அவங்க சொன்னாங்க, வேத வாக்கியங்கள் விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு நமக்குள்ள எரியவில்லையா என்று லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொன்னாங்க. ஆண்டவர் விளக்கி காட்டும் போதுதான், வேத வாக்கியங்களை விளக்கி காட்டும் போதுதான் அவங்க இருதயத்துக்குள்ள அது கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த மகிமையை அவங்க கண்டாங்க. தேவனுடைய வார்த்தைகள் விளக்கி காட்டும் பொழுது அதுக்குள்ள மகிமையை நாம் அனுபவிக்க முடியும். அது எரியும், அது அக்கினியாய் நமக்குள்ள பிரகாசமா எரியும். அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உதித்தது, எழும்பி பிரகாசி. அல்லேலூயா. சொல்ற கர்த்தர் உண்மையில உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். ஆண்டவருடைய வார்த்தையின் மகிமை நம்ம மேல காணப்படும்.
ஆண்டவருடைய வார்த்தைகள் ஸ்தோத்திர மகிமையை கொண்டு வரும், மேன்மையை கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த வேதத்தை குறித்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த வேதத்தை நீங்களும் நானும் வாசித்தாலும் பாக்கியவான்கள், இந்த வேத வசனத்தை கேட்டாலும் பாக்கியவான்கள், இந்த வேத வசனத்தை கை கொண்டாலும் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதுகிறது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சொல்கிற வசனத்தை நீங்கள் சாந்தமாக கேட்க வேண்டும் என்று யாக்கோபு நிருபத்தில் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனத்தை அவசரமா கேட்க கூடாது. இந்த வசனத்தை விளையாட்டா கேட்க கூடாது, முறையா கேட்கணும். இந்த வசனத்தை சாந்தமா கேட்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஏற்றுக்கொள்கிற மனதோட சாந்தமா கேளுங்கன்னு சொல்லி யாக்கோபு எழுதின நிருபம் ஸ்தோத்திரம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் வசனத்துல கோபம் வரக்கூடாது. சொல்லுங்க சொல்லுங்க, எதுல கோபம் வரக்கூடாது? வசனத்துல, பைபிள் வசனத்துல, பிரசங்கத்துல கோபமா எரிச்சல உங்களுக்கு வரக்கூடாது. நமக்குள்ள ஆண்டோட வசனத்தை கேட்கிறோம், வந்திருக்கிறோம். சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும், சாந்தமா அதை கேட்கணும், சாந்தமா ஏற்றுக்கொள்ளணும். கேட்கிற உயர் தலையில சொல்லுவோம். அடுத்து 22ல சொல்றாரு, வசனத்தை கேட்கணும், அதை கடைபிடிக்கிறவர்களாக மாறணும். திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அவைகளின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். யாக்கோபு 1:25 எழுதுறாரு, ஸ்தோத்திர சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம் என்று எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணம் என்கிற வார்த்தை உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு அந்த எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்னது? நியாய பிரமாணம். 10 கட்டளைகளுக்கு என்ன பேரு? நியாய பிரமாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்த பிறகு இது என்னது? பூரண, சொல்லுங்க, பிரமாணம். இது பூரண, வாயத்திற்கு சொல்லுங்க, இது பூரண பிரமாணம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது இப்ப சுயாதீன பிரமாணம். சுயாதீன பிரமாணம். அன்னைக்கு கட்டாய பிரமாணம், நியாய பிரமாணம். என்ன பிரமாணம்? பழைய ஏற்பாடு என்ன பிரமாணம்? கட்டாயம், கம்பல்சரி. நீ உன் தகப்பனை தாயை கனம் பண்றது கட்டாயம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கிறது கட்டாயம். ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கினா கூட கல்லெறிஞ்சு கொள்ளணும். உன் இஷ்டத்துக்கு உன் வேலையை, குடும்பத்துக்கு வேலையை செய்யக்கூடாது. ஆனா இப்போ சுயாதீன பிரமாணம், சுயாதீன பிரமாணம். நீ வேலை செஞ்சுக்கிட்டோம், ஓய்வு நாள சொல்லுங்க. இந்த மாதிரி அப்படியே என்னடா யோசிக்கிறாங்க. இப்ப நீ வேலை செஞ்சாலும், நீ ஆராதனைக்கு வந்து, நீங்க ஆராதனைக்கு வராம இன்னைக்கு வேலைக்கு போனாலும் இப்ப சுயாதீன பிரமாணம். அதனாலதான் நம்மளாம் சாதாரண இருக்கிறோம். கையில உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. இன்னைக்கு சுயாதீன பிரமாணம், சுயாதீன பிரமாணம். நீயா விரும்பி வாசி, நீயா விரும்பி என்ன நேசி, நீயா விரும்பி என்ன ஆராதனை செய்யி, நீயா விரும்பி ஆராதனைக்கு வா, நீயா விரும்பி வேலையெல்லாம் ஒதுக்கு, நீயா ஸ்தோத்திரம். இது சுயாதீனமா என்ன நீ என்ன செய்ய, காரியத்தை செய்ய, உன் விருப்பம். கைகளை தாமே சொல்லுங்க. அல்லேலூயா. இது சுயாதீன பிரமாணம். அன்னைக்கு பாரமா இருந்துச்சு மக்களுக்கு, ஒருத்தரும் அதை கடைபிடிக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் அந்த பூமிக்கு வந்து அதெல்லாம் கடைபிடிச்சாரு. கைகளை உயர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் பார்த்தாரு, எந்த மனுஷனும் நான் கொடுத்த கட்டளையே ஒருத்தர் கூட 100 கடைபிடிக்க முடியல. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இந்த பூமியில வந்து நியாயப்பிரமாணம் 100 கடைபிடிச்சாரு. அதனால பார்த்தாரு, எப்பா சுயாதீன பிரமாணம் ஆக்குறேன் நான். இப்ப நான் பூரண பிரமாணத்தை சுயாதீனமா பூரண பிரமாணம் ஆக்குறேன். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ இது பாரமா உனக்கு இல்ல, லகுமானதா உன்னை மாற்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீயே விரும்பு. கைகளை உயர்த்தாமே சொல்லுவோம். உன் சுய சித்தத்துக்கு நான் விட்டுறேன். இப்போ இது எதுவுமே கம்பல்சரி கிடையாது. நீயா விரும்பி வாசித்த ஆசீர்வாதம்.